இப்போ நம்ம காரைக்குடியில் தாங்க இருக்கிறோம். இந்த காரைக்குடியில் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸுக்கு செட்டிநாடு ஹோட்டல்ன்றது நிறையா இருக்குதுங்க. நிறையா மெஸ்ஸுகளும் இருக்குது. அதில் ஒரு சிறப்பாக ஒரு ஹோட்டலை பார்த்தோம். ஸ்ரீ அழகு மெஸ்ஸுன்னு சொன்னாங்க. அதோட டைட்டிலே பார்த்திங்கனாக்கா உணவில் வீடு உணர்வில் வீடுன்னு போட்டுருந்துச்சுங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸ்ரீ அழகு மெஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த செக்காலை போகிற ரோட்டில் ஐயப்பா டெக்ஸ்டைல் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு நேராக உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ அழகு மெஸ் இருக்குது. அங்கே என்ன தான் இருக்குது, ஸ்பெஷலாக என்ன இருக்குது, வாங்க பார்ப்போம். ஸ்ரீ அழகு மெஸ்ஸில் சாப்பிட உட்காந்தாச்சு. சைட் டிஷ் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சூப்பு. ஓ, இது நெஞ்செலும்பு சாப்பிடணும். ஓ, அடுத்து பசியை தூண்டும். ஓ, அதனால வந்தோன்னே முதல்ல நாங்கள் கடையில் சூப்பு கொடுத்துருவோம். இந்த சூப்பை முதல்ல சுவைச்சு பாருங்கள். நெஞ்செலும்பு சூப்பு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்க்கணும். நல்லா ஒரு அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு காரஞ்சாரமாக எந்த ஆயிலும் இல்லாமல் கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றாங்களாம். இஞ்சி மிளகு இந்த நெஞ்செலும்போட இது சாறு அந்த பெப்பர் டேஸ்ட்டோட சுவையோட கிளாஸாக இருக்கும். இப்போ நெஞ்செலும்பு சூப்பு சாப்பிட்டாச்சுங்க. இப்போ அடுத்து என்ன ஸ்பெஷல்னு கேட்குறேன். அப்படியே ட்ரேயோடு வந்திருக்காங்க. இது ஈரல் பெப்பர் குழம்பு மீன். என்ன குழம்பு மீன்? இது வந்து தடியன் சீலா. இது நண்டு பெப்பர். இது அப்படியே அந்த மசாலாவோடு அப்படியே இது வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்கறது இல்லை. இஞ்சி பச்சை மிளகா மிளகு காரம் தான் இது. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க நம்ம செட்டிநாட்டு டைப்பில் சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி போடுறது. இது காடை கிரேவி. நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம பொரிச்சு வைக்காமல் எல்லாம் அப்படியே அரைச்சி போட்டு கிரேவியாக அப்படியே மசாலாவோட ஊற வச்சு இது பண்ணுறது. இது பிராய்லர் சிக்கனு கிரேவி. இது மட்டன் வறுத்த கறி. வறுத்த கறி வரமிளகா சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு அப்படியே ட்ரையாக. நம்ம இது வந்து இறால் தொக்கு. இது சிக்கன் 65. இது வெலை மீன். இது வஞ்சர மீன் வறுவல். இது முரல் கட்டை முரல் சொல்கிறது. இது நம்ம ஏரியாவில் தான் இருக்கும். ரொம்ப காரைக்குடியில் தான். ஆமாம், காரைக்குடி ஏரியா இந்த நம்ம செட்டிநாடு ஏரியாவில் இந்த மீன் ரொம்ப ஃபேமஸ். கட்டை முரல். இது வந்து மீன் பெப்பர்னு சொல்லிட்டு மீனோட அந்த முள்ளுலாம் எடுத்துட்டு வெறும் அந்த ஃப்ளஷை மட்டும் நம்ம கடையில் ஒரு ஸ்பெஷலாக பண்ணுறது. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வந்து முரல் கலிங்க முரல்னு சொல்கிறது. கலிங்க முரல். அதில் முள் எடுத்துட்டு பெப்பர் ஃப்ரை. ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை. இது வரமிளகா கருவேப்பிலை பூண்டு மட்டும் போட்டு வெறும் மிளகு சீரகம். இது வந்து நாட்டுக்கோழி சிக்கன் திரக்கல். இது வந்து நம்ம மசாலாலாம் நம்ம கை அரவையில் வரமிளகா பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு அம்மியிலே அரைச்சி அதில் வந்து நம்ம நாட்டுக்கோழியை போட்டு நல்லா வேக விட்டு நம்ம வீட்டு முறையில் நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கிறது. நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறது இதில் சிறப்பு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செஞ்சுருக்கீங்க? நம்ம கடையில் வந்து நாட்டுக்கோழி திரக்கல். இந்த இப்போ கொண்டு வர்றேன், அதை சாப்பிட்டு. சரி, அதை போடுறேன். இந்த சிக்கன் திரக்கல் பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகா கருவேப்பிலை இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லெண்ணெயில் ஊற்றிருக்காங்க. நல்லெண்ணெய் சமைச்சிருக்காங்க. சூப்பருங்க. இது என்ன கிரேவினா? இது சிக்கன் கிரேவியா? கொஞ்சமாக ஓகே. சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். இதாங்க வீட்டு முறை சமையல்ன்றது தான். இப்போ அடுத்து என்ன
இது என்ன சார்? மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி கொடுங்க. இப்போ அடுத்து இன்னொன்று நண்டு கிரேவி இருக்குன்றாங்க. நண்டு கிரேவி இதுதான் இந்த காரைக்குடி ஸ்டைலுன்றது இதுதான் போல. அதாவது இந்த அழகு மெஸ்ஸில் டைட்டிலே வந்து உணர்வில் வீடுன்றது சரியான சென்டென்ஸு. நீங்களும் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை உண்மையாக உணர்வீங்க. இப்போ நம்ம அழகு மெஸ்ஸில் தாங்க இருக்கிறோம். சார் வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நேம் சார்? தம்பிதுரை. சரி சார். இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன சார்? இன்றைக்கி வந்து சிக்கன் திரக்கல்னு சொல்லிட்டு நம்ம கடை ஸ்பெஷலு. அப்படின்னா திரக்கல்னால் என்ன சார்? திரக்கல்னால் நம்ம செட்டிநாடு மசாலா எல்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் வந்து அரைக்காமல் நச்சு போடுறது. சரி. நச்சு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு சிறப்பாக செட்டிநாடு மசாலா தூள் எல்லாமே வந்து எங்களுடைய கையறவை. தூள்லாம் வந்து பொடி வந்து நம்மளுடைய சொந்த தயாரிப்பு தான். அது மாதிரி எங்கள் கடையில் வந்து பாம் ஆயில், டால்டா, அஜினோமோட்டோ, கலர் இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எங்கள் அப்பா வந்து இதை வந்து ஒரு 35 வருஷமாக இந்த மெஸ்ஸை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா கைப்பக்குவத்தில் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ நான் வந்து கேட்ரிங் முடிச்சுட்டு நான் ஒரு 15 வருஷமாக எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணி இப்போ நாங்கள் எடுத்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு நம்ம கடையில் மட்டன், சிக்கன், மீன், இறால், நண்டு, காடை, ஈரல், தலைக்கறி, மூளை எல்லா ஐட்டமும் இருக்கும். மீன்லாம் வந்து கேட்க மசாலா போட்டு சுட பொரித்து கொடுக்குறது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இப்போ அசைவ சாப்பாடு சாப்பிட்டா ஒரு முப்பாக இருக்குன்னு எங்கள் கடையில் சாப்பிட்டு 1 மணி நேரத்தில் உங்களுக்கு எப்போதும் போல் கேஷுவலாக இதாகிடும். அது மாதிரி எண்ணெயெல்லாம் அளவாக நல்ல வீட்டு சமையல் மாதிரி தான். அதனால தான் எங்கள் அப்பா வந்து அதில் வந்து இந்த எங்கள் கடை இதிலையே உணர்வில் வீடு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதை இந்த இன்னும் அந்த பழமை மாறாமல் இருக்கணுங்கிறதுனால அதே டைப்பில். இப்போ காலையில் இருக்கா சார்? நம்ம காலையில் வந்து ஆர்டர்ஸ்னால் மட்டும்தான். ரெகுலர் டைனிங் வந்து லஞ்சு மட்டும்தான். லஞ்சு நைட்டும் கிடையாது. இல்லை சார். நம்ம அது இல்லாமல் அவுட்டோர் கேட்ரிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேன்டீன் காலேஜு ஸ்கூல் கேன்டீன் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம இது வந்து பெரிய விசேஷங்கள், கல்யாண ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணுறதுனால நம்ம இது வந்து லஞ்ச் வந்து டைனிங் வந்து லஞ்ச் மட்டும். லஞ்ச் எத்தனை மணி சார் ஸ்டார்ட் ஆகும்? 12 o'clock 12 to 4:30 வரை. சரி. எல்லா நாளையும் இருக்கும். சண்டே எல்லா நாளும் உண்டு. எல்லா நாளுமே ஒர்க்கிங் டே தான். ரைட் சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். இப்போ நம்ம ஸ்ரீ அழகு மெஸ்ஸில் சாப்பிட்டோம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி, அந்த சிக்கன் திரக்கல் இதெல்லாம் வந்து அவ்வளோ அம்சமாக இருக்குது. ரெண்டாவது எல்லாம் வீட்டு சமையல்ன்ற போது கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் காரைக்குடி வந்தீங்கன்னா இந்த ஸ்ரீ அழகு மெஸ்ஸை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.